வெல்கம் டு செஃப் விஎஸ்எம். பிள்ளையாருக்கு ரொம்பவே விசேஷமான அரிசி அப்பம் எப்படி செய்கிறேன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சுவையான சாஃப்டான இந்த அரிசி அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி அப்பம் செய்ய இன்றைக்கி எல்லா அளவுகளுமே இந்த டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் பச்சரிசி, அதுக்கு 1/4 டம்ளர் உளுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 டம்ளர் வெல்லம். இப்போ இந்த அரிசி, பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சிடலாம். அரிசி, பருப்பு, வெந்தயம் மூணுத்தையும் ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருக்கேன். தண்ணி தெளிவாகிற வரைக்கும் நல்லா களைஞ்சிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசி பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. அது கூட 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சரிசி அரைக்கும்போது எப்போவுமே தண்ணி ரொம்ப ஏற்றுக்காது. அதனால் தண்ணி சேர்க்கும்போது பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரிசி எடுத்த அதே டம்ளரால் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிருக்கேன். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை 2 தடவையாக சேர்த்து மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். அப்பம் சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். அப்பம் எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு தீ மிதமான தீயாக இருக்கணும். எண்ணெயும் பார்த்திங்கன்னா பாதி அளவு காஞ்சிருந்தால் போதும். ரொம்ப புகையிற மாதிரி காயக்கூடாது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி குழி கரண்டி வச்சு மாவோட ஒரே இடத்துல அப்படியே ஊற்ற வேண்டியது. வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் வெளியில் கருப்பாயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டியால் இந்த அப்பத்து மேலே லேசாக எண்ணெயை இப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அப்போ நல்லா உப்பி மேலே வரும். ஒரே டயத்தில் 2-3 ஊற்ற முடியாது. ஒன்று ஒன்றா தான் பொரித்து எடுக்கணும். ரெண்டு தடவை போல் 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ வெந்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இன்னொரு அப்பமும் உங்களுக்கு எண்ணெயில் போட்டு காமிக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லா அப்பமும் சுட்ட எடுத்தாச்சு. நமக்கு பஞ்சு போல் நல்லா சாஃப்டான அப்பம் ரெடி ஆகிட்டு.